வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வரிசையில் குரு, இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிறவர் குரு. இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த மாதிரி இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு. அதுக்காக பின்னோக்கி திரும்ப மேஷத்துக்கே வருவாரான்னா இல்லை, அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோக்கி வருவார். அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சுற்றிட்டு இருக்கு. பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால், சூரியனுக்கு 5ஆம் இடத்துலையும் ஆரம்பித்து 8ஆம் இடம் வரைக்கும் இருக்கிற 5, 6, 7, 8 இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும். அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கன்னியில் இருக்கார். ஸோ இந்த கன்னியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வக்ரகதியில் இருப்பார். அதாவது அக்டோபர் மாதம், இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு இந்த குரு வக்ரகதியில் இருக்க போகிறாரு. ஸோ இந்த குரு ஒரு சுபர் வக்ரகதி ஆகிறது நல்லதா கெட்டதா? சிலருக்கு நல்லது, சிலருக்கு அது கெட்டது. ஸோ யாருக்கு, எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது, எந்த ராசிக்காரங்களுக்கு இது கெட்டது அப்படிங்கிறத, ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு குரு யோகர். அவர் 5க்கு அதிபதி, உங்களுடைய பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. நீங்கள் உங்கள் முன்ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வச்சிருந்த மொத்த நல்வினைகளுடைய சொத்து அவர். ஸோ உங்களுடைய கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே சொல்ல போகிறவர் தான் குரு, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த குரு அவர் அஷ்டமாதிபதியும் தான் இருந்தாலும் அவர் முதலில் யோகர். அவர் வக்ரம் அடைவது அப்படிங்கிறது சிம்மத்திற்கு அவ்வளவு சரி இல்லை தான். ஓகே, அதே நேரங்களில் சிம்மத்திற்கு இப்போ ஏற்கனவே இப்போ எப்படி இருக்குன்னா, கண்டகச்சனியில் ஒரு வக்ரம் பெற்ற சனியோடைய பார்வையில் தான் சந்திரன் இருக்கார். ஏற்கனவே ஒரு மனக்குழப்பத்தில், ஒரு பதட்டம், பயம், வேலையை நினச்சோ அதை விட்ட ஹெல்த்து, ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வேறு இருக்கார் இல்லையா. ஸோ ஹெல்த்து ஒன்று விட்டால் ஒன்று பிரச்சனை, இதாகிடுமோ அதாகிடுமோ, அடுத்து இந்த பிரச்சனை, அடுத்து அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். ஸோ கிட்ட ஹெல்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி வந்ததுன்னா, ஃபினான்ஸில் எதனால பிரச்சனை, இல்லை அதை கொஞ்சம் சரி பண்ணி வந்ததுன்னா ஃபேமிலியில் மற்றவங்க யாராவது பிரச்சனை. ஸோ இப்படி, அல்லது இது எதுவுமே இல்லைனாலும் கூட ஏதாவது ஆகிடுமோ, அது வந்துடுமோ, இப்படி ஏதாவது ஒரு மனக்குழப்பமும் பதட்டமும் சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஏற்கனவே அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இது அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது ஃபேவரபுளாக அப்படின்னா அவ்வளவு ஃபேவரபுள் கிடையாது. அது இன்னும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டவுனாக தான், கீழே போகிற மாதிரி தான் இது. ஸோ இந்த டைம் நம்ம என்ன மாதிரி இருக்கும், அதை எப்படி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக குரு வக்ரம் அடைகிற இந்த இடம் பார்த்திங்கன்னா சிம்மத்திற்கு 10வது இடம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு சில அளவு கடந்த பொறுமை அவசியம். அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய நீங்கள் டாக்டரா, நீ உண்மையிலேயே நல்ல டாக்டர் தானே, போலி டாக்டரா, உண்மையிலேயே நீ இவ்வளோ நாள் நீ வேலை தான் செஞ்சிட்ருக்கியா, இல்லை ஓபி அடிச்சிட்ருக்கியா, நீ நல்ல இன்ஜினியர் தானே, உனக்கு இந்த வேலை தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை எல்லோரும் சீண்டி பார்ப்பாங்க, உரசி பார்ப்பாங்க. வேலையில் ஒரு சில அவமானமாக ஃபீல் பண்ணுகிற சிச்சுவேஷன்ஸ் வரும். எல்லாருக்கும் வருமானா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி மோசமாக இருக்குது அப்படின்னா, வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருமான்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட சுய ஜாதகத்தில்
ஓரளவுக்கு நல்லா தசா புத்தி இருந்ததுன்னா பெருசாக இந்த மாதிரி அவமானங்கள் வராது. ஆனால் பொது பலன்களில் கோச்சார பலன்களில் குரு அவரும் அஷ்டபாதிபதியாகவும் ஆகி 5க்கு அதிபதியாக ஆகும்போது கௌரவம் கொஞ்சம் பாதிப்புகள், அதுவும் ஜீவன சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, உத்தியோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் எந்த ரியாக்டும் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய சஃபர் ஆக மாட்டீங்க. இதோடு அப்படியே அந்த இதை வந்து கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. அந்த மாதிரினால பெருசாக அதுக்கு எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. நீ என்ன சொல்கிறது, தங்கம் நல்ல தங்கம் தானே உரசி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? ஸோ இந்த உரசி பார்க்கட்டும், அதை நீங்கள் நல்ல தங்கம் தான்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கணும். அதுதான் இப்போ உங்களுடைய வேலை. அதனால் அமைதியாகவும் தெளிவாகவும் உங்கள் மைண்டை நீங்கள் வச்சுக்கணும். அது வச்சுக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா உங்களுடைய சந்திரன், மனதுக்கு காரகனான சந்திரனை சனியோடைய பார்வையில் இப்போ இருக்குது. ஸோ வந்து மன குழப்பமும் பதட்டமும் இருக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமை கொண்டுட்டு வரும். பட் இந்த டைமில் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் வார்த்தைகளை விடுறதோ, அவசரப்பட்டு சில கமிட்மெண்ட் பண்ணுறதோ, அவசரப்பட்டு சில வேலைகளை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறதோ இல்லை கொடுக்குறேன். ஸோ எல்லாமே எதையுமே அவசரப்பட்டு இந்த குரு வக்ர காலத்தில் பண்ணிடாதீங்க. 1க்கு 2 முறை யோசித்து தெளிவான மனநிலைமையில் நீங்கள் எடுக்கணும். அந்த தெளிவை கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு கடவுளுடைய அருளும், உங்களுடைய நீங்கள் ஏதாவது யோகா இந்த மாதிரி எதனால் பண்ணி உங்களுடைய மைண்டை நீங்கள் கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முடிவு இல்லையா, எந்த முடிவுமே எடுக்காமல் அது வர்றது வரட்டும், முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு ஞான நிலைமையில் தவ நிலைமையில் அப்படியே கடந்து போங்க. அப்படி போகிறது நல்லது. ஏன்னா பெருசாக எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை கோச்சாரத்தில். கேது 2ல், சனி 7ல் வக்ரம், அதுவும் வக்ர நிவர்த்தி ஆகினாலும் பெரிய இது கிடையாது. குருவும் இப்போ அடுத்தது வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியனும் நவம்பருக்கு அப்புறம் தான் நவம்பருக்கு அப்புறம் தான் வந்து அந்த நீச்சத்தை விட்டு வெளியே வந்து விருச்சிகத்துக்கு நுழைவார் மிட் ஆஃப் நவம்பரில். ஸோ அவரும் இப்போ நீச்சத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் சில சோதனையான காலங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து அமைதியாக கடந்து போகிறது நல்லது. இல்லை உங்களுக்கு நீ எல்லாம் வேலை செய்கிற, உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. மேல் அதிகாரிகள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கூட கஷ்டப்படலாம். அல்லது குடும்ப உறுப்பினர்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கஷ்டப்படலாம். இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல, என்னால் சம்பாதிக்க முடியலன்னு கஷ்டப்படலாம். நான் நல்லா வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த கஷ்டங்கள் ஒரு டெம்ப்ரவரி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த பீரியடாக கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சாமி கும்பிட்டு கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் வராமல் இருக்கும். மற்றபடி சூரியனுடைய நகர்வு நவம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ தீபாவளிக்கு அப்புறமே ஓரளவுக்கு நீச்ச நிலைமையிலேருந்து சூரியன் வெளியே வந்த பிறகும் ஒரு ராசிநாதனுக்கு ஓரளவுக்கு குருவோட பார்வைக்கு வந்துடுவார். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ அதனால் அந்த சூரியனுடைய நகர்வு தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமே தவிர மற்ற கோள்களுடைய நகர்வு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஸோ இப்படி தான் நீங்களோட சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சோதனையான காலம். இந்த சோதனைகளை சாதனைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனக்கட்டுப்பாட்டோட இதை நீங்கள் வந்து தெளிவான ஒரு மனநிலைமையில் நீங்கள் இதை வந்து கொண்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு கடவுளுடைய அருளோட இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தை நீங்கள் நல்லபடியாக கிராஸ் பண்ணுங்கள். நன்றி. இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாகி இருந்ததுன்னா இப்போது இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே,
உங்களுக்கு கரண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது. ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசாபுத்தியிலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் 2க்குமான பலன்களையும் தனித்தனி வீடியோவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் 2க்குமான குரு வக்ர பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும். இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம். இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார். ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும். அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து. ஸோ அது வந்து அடுத்த கட்டம். அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம். இவ்வளோதான். இந்த குரு வக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.